நாகப்பட்டனம்மா நாகராஜ நாகக்கண்ணி நாகராஜ நாகக்கண்ணி மன்னவரோ மனைவியுமா மன்னவனோ மனைவியுமா கணவனோ மனைவியுமா கணவனோ மனைவியுமா கட்டுடனே வாழ்ந்து வரா கட்டுடனே ஆண்டு வரா வாங்கு சங்காந்தி கப்பா வாக்கு சொன்னா தீராதம்மா ஒன்னாங்கடல் ஓர்கடலா ஒன்னாங்கடல் மோர்கடலா இரண்டாங்கடல் இருட்டு கடல் கையிலட்டுங்க இருட்டு கடல் மூணாங்கடல் முத்து கடல் மூணாங்கடல் முத்து கடல் நாலாங்கடல் நல்ல தண்ணி நாலாங்கடல் நல்ல தண்ணி அஞ்சாங்கடல் அருங்கடலா அஞ்சாங்கடல் அருங்கடலா ஆறாங்கடல் ஆழக்கடல் ஆறாங்கடல் ஆழக்கடல் ஏழாங்கடல் ஏழக்கடல் ஏழாங்கடல் ஏழக்கடல் எட்டாங்கடல் திட்டுக்கடலா எட்டாங்கடல் திட்டுக்கடலா 12ஆம் கடல் கப்பா 12ஆம் கடல் கப்பா ஒரு காத்தடிச்சு மணல் பரத்தி காத்தடிச்சு மணல் பரப்பி ஒரு கரையாம்புத்து வளர்ந்துருக்கு கரையாம்புத்து வளர்ந்திருக்கு தங்க புத்து வெள்ளி புத்து தங்க புத்து வெள்ளி புத்து மண்ணான புத்துக்குள்ள எங்க நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக வாழ்ந்து வராங்க நாகராஜ மன்னனுக்கும் கொத்து இருந்து பகம் இருந்தோம் சொத்து இருந்து சுகம் இருந்து சொத்தால குறையும் இல்ல காசு இருக்கு பணம் இருக்கு கட்டுக்கட்டா நோட்டு இருக்கு அதாவது நல்லா சொல்லுங்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் நான் கேட்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி சொல்லுங்க கனியிலே சிறந்த கனி என்ன கனி என்ன கனி சொல்லுங்க தாய்மார் மட்டும் சொல்லுங்க பாப்போம் என்ன கனி சொல்லுங்க மாங்காய் கனி மாங்காய் அடுத்து நெல்லி சரி அடுத்து பலாப்பழம் சொல்லுங்க பலாப்பழம் மாம்பழம் அப்படிலாம் சொல்லுங்க தீனி பண்டாரமா இருக்காங்க அதெல்லாம் கிடையாது தாய்மார் சொல்லுங்க பாப்போம் அப்ப என்ன கனி கழுகு மேல தாய்மார் எல்லாம் நல்ல விவரமா இருப்பாங்க ஆமா அறிவாளிகள் எல்லாரும் ஒரு கொலை ஒண்ணு சொல்லுங்க பாப்போம் என்னன்னு என்ன கனின்னு எல்லாம் சொல்லுங்க என்ன கனி சொல்லுங்க பிள்ளைக்கனி அழகா அக்கா சொல்லிட்டாங்க பிள்ளைக்கனி ஆமா அந்த பிள்ளை எல்லா கவலை கொண்டு நாகராஜ நாகக்கண்ணி அழுவாளாம் புலம்புவாளாம் கண்ணீரத்தா அங்கமெல்லாம் வடிப்பாளா பவளமொல கண்ணீரத்தா பக்கமெல்லாம் வடிப்பாளா உடுக்கு பக்கமெல்லாம் வடிப்பாளா அந்த நல்ல காரணத்தா ஆண்டவா பகவானே உங்க தேவி நாகக்கண்ணியானவா ஆத்துக்கு நான் போனேன் ஆத்தில் நிற்கும் பெண்கள் எல்லாம் அவமானமா பேசுதாளே குளத்துக்கு நான் போனேன் குளத்தில் நிற்கும் பெண்கள் எல்லாம் குறைவாக பேசுதாளே மன்னாதி மன்னா மதிசூர ராஜ மன்னா நான் இரிசி பட்டம் மாறுவதப்போ இந்த இனத்தாரோட சேர்வதப்போ நான் மலடி பட்டம் மாறுவதப்போ இந்த மக்களோட சேர்வதப்போ என்ன இருந்தாலும் பெண்ணா பிறந்தவல்லையா அவ புலம்பித்தான தவிப்பா என்ன இருந்தாலும் பெண்ணா பிறந்தவ கிடையா அவ புலம்பித்தான தவிப்பா அப்ப பார்த்தா நாகராஜன் அடியம்மா நாகக்கண்ணே என்னுடைய வார்த்தைகள் அஞ்ச வேண்டாம் அழக வேண்டாம் நான் உடனே நாகக்கண்ணியானவ சொல்லுதா என்ன சொல்றா நாகராஜா எனக்கு தான் குழந்தை இல்லன்னு நினைக்கேன் நீங்க வேணா வேற கல்யாணம் முடிச்சுக்கோங்க ஆமா நான் வேணா வேற கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன்னு சொன்ன உடனே அதுக்கு நாகராஜன் சொல்லுதாரு அம்மா பாதவத்தி நாகக்கண்ணி உனக்கு நான் பிள்ளை எனக்கு நீ பிள்ளை இப்படியே நம்ம வாழ்ந்துருவோம் அப்படி சொன்ன உடனே அதுக்கு நாகக்கண்ணி சொல்லுதா மன்னா பகவானே நாள ஒரு காலத்துல வைகுண்டம் சேருங்களா வழி அனுப்ப குழந்தை இல்ல நாள ஒரு காலத்துல வைகுண்டம் சேருங்களா வழி அனுப்ப குழந்தை இல்ல ஆத்தாங்கரையோரம் அங்க கரைக்கிறதுக்கு ஒரு குழந்தை இல்ல இனத்தாங்கரையோரம் கெண்டி தூக்கிறதுக்கு குழந்தை இல்ல நான் என்ன பண்ணா பாவம் செஞ்சேன் அம்மா நாகக்கண்ணி வேணா ஒரு தத்தெடுத்து ஒரு குழந்தைய வளர்ப்போமா தத்தெடுத்து வளர்த்தா அந்த பிள்ளை நம்ம பேர சொல்லுமாப்பா சொல்லாது என்னத்தான் ஊட்டி வளர்த்தாலும் ஊராம் பிள்ளைய தானே ஆகும்
ஊராம்பிள்ளை என்னத்தை தான் ஊட்டி வளர்த்தாலும் உன் பேரை சொல்லுமா? சொல்லாது. உன் பேரை சொல்லாது இல்லையா? என்னத்தை தான் அந்த நம்ம பேடுக்காரனை வளர்த்தாலும் அவன் நம்ம பேரை சொல்லுவானா? சொல்ல மாட்டான் இல்லையா? அந்த மாதிரி தான் நாளை ஒரு காலத்துல என் பிள்ளை தெருவுல நடந்து போகும்போது இன்னாரு மகன்னு பேசுவாங்களா? நாகராஜன் பெத்தெடுத்த மகன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அனாத குழந்தைன்னு பேசிட்டா என் மனசு தாங்காது. ஏ நாகக்கண்ணி, அப்ப நம்ம தான தர்மங்கள் எல்லாம் செய்வோம். உடனே தான தர்மங்கள் எல்லாம் செய்து பார்த்தாங்கோ, அப்பையும் குழந்தை கிடையாது. உடனே என்ன செய்தா தெரியுமா? ஏய் அடி அம்மா நாகக்கண்ணி, என்னுடைய வார்த்தைகள் அடி அம்மா நாகக்கண்ணி, ஆண்டவன நினைக்கணுமே, அருந்தவசம் செய்யணுமே, பகவான நினைக்கணுமே, பாரதவம் செய்யணுமே, ஈஸ்வரன நினைக்கணுமே, இனிய தவம் செய்யணுமே, பகவான நினைக்கணுமே. உடனே ஊசி போல உயர்ந்த மலை உத்திராஜம் காய்க்கும் மலை, அந்த இமயமலை அடிவாரத்துல வந்து உடனே நாகராஜனும் நாகக்கண்ணியும் தவம் இருக்கிற வேளையில என்ன செய்றாங்க? அந்த கைலாசம் தன்னதில கடை கண்ட பகவானோ பார்வதியோ பச்சை மாலோ லட்சுமி கைதட்டுங்க, பச்சை மாலோ லட்சுமியோ வளர்ந்து வரும் நாளையில அதே பார்த்தா பார்வதி அம்மா அன்னைக்கு தான் பார்வதி அம்மா சந்தேகப்படுதா. யார? பகவான சந்தேகப்படுதா. பகவானையே சந்தேகப்படுதா. இவர் படி இழக்கத்தான் போறாரா, இல்ல படி இழக்காம பட்டினியா போட்டுட்டு வராரா? உடனே என்ன இருந்தாலும் பெண்ணா பிறந்தவல்லையா, எதுக்குன்னு கேளுங்க. பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லி இருக்காங்க. எதுக்கு பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லி இருக்காங்க? நம்ம தவுல்கார் இருக்காரு பாருங்க, நல்லா பாத்துக்கோங்க. நம்ம தவுல்கார் பேத்தியெல்லாம் எல்லாரும் பாத்துக்கோங்க. தவுல்கார், ஆமா, நம்ம தவுல்கார் பேத்தியெல்லாம் வீட்டுல அவங்க ஆட்சிலாம் வீட்டுக்கார் பேரை சொல்ல மாட்டாளாம். இப்ப அவங்க தாத்தா பேர் வந்து கருப்பையாவான், கருப்பசாமி. சரி, கடையில போய் கிளவி கருப்பட்டின்னு கேட்க மாட்டாளாம். கேட்க மாட்டா. ஏன் தெரியுமா? வீட்டுக்கார் பேர் வருது இல்லையா, அதனால கருப்பட்டின்னு கேட்க மாட்டாளாம். எப்படி கேப்பா தெரியுமா? ஏ கடைக்காரரு, ஏ ஐயா கடைக்காரரு, அந்த இனிப்பு சரட்டை கொடுங்க. உடனே கடைக்கார் தேங்காய் சரட்டை தூக்கி கொடுப்பாராம். கிளவி அடிக்க போவா. இவங்க கிளவி அடி உம்மட்ட இதே கேட்டேன், உம்மட்ட தேங்காய் சரட்டையா கேட்டேன், அந்த இனிப்புள்ள சரட்டை கொடுங்க. ஏ கலட்டு முடிவா, நீ என்ன கருப்பட்டின்னு சொன்னா வாயில என்ன புழுவா வச்சிரும்? ஐயா வீட்டுக்கார் பேர் வருதுல்ல, சொல்லக்கூடாது இல்லையா? அதே மாதிரி அவங்க அப்பா பத்த ஆட்சி பேரு வந்து, அப்பா பத்த அம்மா பேரு வந்து என்ன பேரு சுப்பையான்னு இருக்குமா? ஆமா, கடையில போய் கிளவி சுக்குன்னு கேட்க மாட்டாளாம். என்ன கேப்பா? வீட்டுல இருந்து போகும்போதே மறந்துடக்கூடாதுன்னு வீட்டுல இருந்து ஈண்டு போவாளாம். எதுக்கு? இஞ்சில காஞ்சது சுக்கு, இஞ்சில காஞ்சது சுக்கு. ஆமா, அதே மாதிரி வீட்டுக்கார் வடக்க பார்த்து வேலைக்கு போயிருக்காருன்னா வடக்க பார்த்து கிளவி காலை நீட்ட மாட்டாளாம். இப்போ உள்ள பெண்கள் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க. உடனே பார்த்தா பார்வதி அம்மா, ஏ ஆண்டவா பகவானே, நீங்க படி இழக்க போகும்போது இந்த பார்வதியா நான் கூட வருவேன், நீங்க இறை இழக்க போகும்போது இந்த ஈஸ்வரியா கூட வருவேன். உடனே பார்த்தா பார்வதி அம்மா, உடனே பகவானும் பார்வதியும் படி இழந்து வராரு. எப்படி வரா தெரியுமா? நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து பகவானோ நாடு எங்கும் படி இழந்தார், படி இழந்தார் பகவான், நாடு எங்கும் படி இழந்தா நல்ல தினை எடுத்து பகவானோ நாடெங்கோ படி இழந்தார், பகவானோ நாடெங்கோ படி இழந்தார். ஐயா உரிய நல்லதினை எடுத்து, உரிய நல்லதினை எடுத்து உடையவரோ உலகமெல்லாம் படி இழந்தார், பகவா உலகமெல்லாம் படி இழந்தார்.
அப்படியாக பகவானும் பார்வதியும் படிகளந்து வரபோது சரி ஒரு ஆலமரத்துல நம்ம பாடகர் மாதிரி ஆலமரத்துல ஒரு அறிவாளி புத்திசாலி பையன் அடிக்கோப்புல இருந்து முனிக்கோப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். அடிக்கோப்புல இருந்து முனிக்கோப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். பகவான் கண்டும் காணாம வராரு. அப்ப பார்த்தா பார்வதி அம்மா, என் ஆண்டவா பகவானே, கீழே விழக்கூடிய பையன் கீழே செத்துத்தா போவான், பெத்த தாய்க்கு பிள்ளையா போய் சேருவானா? அவனை பெட்டி வச்சாலும் பறக்க முடியுமா? பறக்க முடியும். ஏ ஆண்டவா, நீங்க உடனே காப்பி ஆத்தி கொடுங்க, நீங்க உடனே காப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லுதா. காப்பாத்தி கொடுங்கன்னு சொன்ன உடனே, ஏ பார்வதி, அவனை காப்பாத்தி கொடுக்கணும்னா முடியாது, அவனுக்கு விதி முடிஞ்சு போச்சு, கீழே விழுந்தாம செத்துத்தான் போவான். ஏ பகவானே, உங்களால முடியாத காரியம் எதுவும் இருக்கா? எதுவுமே கிடையாது. சரி பார்வதி, கீழே விழக்கூடிய பையன் அப்பான்னு கீழே விழுந்தாமன்னா நான் போய் காப்பாத்துதேன். ஆமா, அதே அம்மானு கீழே விழுந்தாமன்னா, ஏ பார்வதி நீ போய் காப்பாத்து. ஏ பாவி, அப்பான்னு சொன்னானா? இல்ல. ஏ அம்மான்னு சொன்னானா? இல்ல. ஏ மதினின்னு கூட சொல்லல. என்ன சொன்னா? ஒரு கொழுந்தியான்னு கூட சொல்லி இருந்தா நீ நான் பேடுகார போய் காப்பாத்திருப்பேன். ஆமா, என் பாவி என்ன சொன்னான் தெரியுமா? நான் செத்தேன்னு விழுந்தான், செத்தே போனான். உடனே பார்த்தா பார்வதி அம்மா, அவளுக்கு கண்கள் எல்லாம் சிவந்து கடுங்கோவம் வருது. நம்ம யாருக்காவது வரம் கொடுத்து போவோம் என்று அங்க யார பாக்கா, அந்த இமயமலை அடிவாரத்துல, நாகராஜன் தவத்தை கண்டு பாக்காளு நாகக்கண்ணி, அம்மா நாகக்கண்ணி, நீ என்னுடைய வார்த்தைகளு. ஏ அம்மா நாகக்கண்ணி அம்மா, நீ எதுக்காக தவம் இருக்க விவரத்தை சொல்லு. எனக்கு கொச்சி நல்ல விளையாட, குழந்தை வரம் வேணும் அம்மா, மடிகள் போட்டு விளையாட, மதல வர வேணும் அம்மா. ஏ அம்மா நாகக்கண்ணி அம்மா, உனக்கு குழந்தை தானே வேணும், நான் தாரம்மா. உடனே கணக்கெடுத்து பார்க்கும்போது நாகராஜ நாகக்கண்ணி கணக்கெடுத்து பார்க்காங்க. அவ என்ன பாவம் செஞ்சிருக்காங்க தெரியுமா? போனதொரு ஜென்மத்தில தான் பிறந்து இந்த நாகராஜ மன்னன் வந்து போன ஜென்மத்துல வேடுவனா பிறந்திருக்கான். வேடவனா பிறந்து ஒரு சினமான அடிச்சு கொண்டு இருக்கான். அந்த நாகக்கண்ணி பெண்கொடியா போன ஜென்மத்தில மருத்துவ குலத்துல பிறந்து 11 குழந்தை பெண் குழந்தைய கொண்டு போட்டு இருக்கா. அதாவது எப்படின்னா, அந்த காலத்துல ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா கொப்புல இருப்பாளாம், குளிப்பாட்டி பாப்பாளாம், சியானை ஊட்டுவாளாம். அதுவே பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அவ கொப்புல அறுக்கல்ல, குளிப்பாட்டி பாக்கல்ல, சியானை ஊட்டல, என்ன செய்தா? கொப்புலையும் அறுக்க மாட்டா, கொப்புலையும் அறுக்க மாட்டா, கொதவளைய அறுப்பாளா, கொப்புலையும் அறுக்க மாட்டா, கொதவளைய அறுத்துருவா. அந்த காரணத்தால குழந்தை கிடையாது. ஏ பார்வதி, ஏ பகவானே, நீங்க கொடுக்கலன்னா நிச்சயமா நான் கொடுப்பேன். பகவான் நீங்க கொடுக்காவிட்டா பார்வதியா நான் குழந்தை வரம் கொடுக்க போறேன். ஏ பார்வதி, நீ என்னையே எதிர்த்து பேசிட்டியா? என்னையே எதிர்த்து பேசிய காரணத்தால அந்த நாகத்துக்கு நீயே போய் பிள்ளையா பிறக்கணும். எப்படி? நீயே போய் பிள்ளையா பிறக்கணும் சொன்ன உடனே பார்வதி அம்மா சொல்லுதா, நான் எப்படியாப்பட்ட குளத்துல பிறந்தவா, போய் இந்த நாகத்துக்கு பிள்ளையா பிறக்கலாமா? நான் எப்படியாப்பட்ட குளத்துல பிறந்தவா, இந்த பாம்பு வயத்துல போய் பிறக்கலாமா? ஏ ஆண்டவா பகவானே, ஏ பகவானே, உடனே வரத்தை மாத்தி கொடுங்க, வரத்தை மாத்தி கொடுங்கன்னு சொன்ன உடனே, ஏ பார்வதி, நீ அவன் கருவுல உருவாகி பிறக்க வேண்டாம், நீ அவன் கருவுல உருவாகி பிறக்க வேண்டாம். 1008 சுருவத்துல அரசுருவம் எடுக்கணும். 8 கலசத்துல அடைச்சு அந்த நாகக்கண்ணி அருந்து வந்தானா, அவ அன்று முதல் குளிமறந்து ஆயிலையால் கர்ப்பமானா. அவ போடுங்கம்மா மணிக்குளவ, அவ 10வது மாதத்துல அவ பரிபூரண கர்ப்பத்துல 8 நல்ல முட்டையிட்டு 40 நாள் அடைகாத்து நல்ல 41 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில மத்தியானம் அதிகம் போல பாம்பு இட்ட முட்டையில பாம்பு குஞ்சு பொரிக்கல, எங்க நாகம் இட்ட முட்டையில நாக குஞ்சு பொரிக்கல. 8 பேரு 8 அரைக்கு பிறக்க போறா.
என் நாகாத்தம்மா மாரியம்மா பிறக்க போறா. டேய் இருக்கங்குடி மாரியம்மா பிறக்க போறா. என் நாக இட்ட முட்டையில யாரு பிறக்க போறா தெரியுமா? யாரு பிறக்க போறா? நாற்பத்தோரா நாளையில ஒரு நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில பாம்பு இட்ட முட்டையில பாம்பு குஞ்சு பொறிக்கலையே பாம்பு குஞ்சு பொறிக்கலையே நாக இட்ட முட்டையில நாக குஞ்சு பொறிக்கலையே நாக குஞ்சு பொறிக்கலையே 8 பேரும் பிறக்க போறா. 8 பேரு பிறக்க போறா. போடுங்கம்மா மணிக்குளவ போடுங்கம்மா மணிக்குளவ முதலாவது முட்டையில ஒன்னாவது முட்டையில முதலாவது முட்டையில ஒன்னாவது முட்டையில நாகமுத்தாதான் பிறந்தா. முட்டை வெடிக்குதம்மா. போடுங்கம்மா மணிக்குளவ போடுங்கம்மா மணிக்குளவ நாகமுத்தா பிறக்கும் போது முட்டை வெடிக்கும் போது இரண்டாவது முட்டையில இரண்டாவது முட்டையில ஈஸ்வரியா பிறக்கால ஈஸ்வரியா பிறக்கிறாளே. மூணாவது முட்டையில மூணாவது முட்டையில கூடாதி பிறப்பாளா. மாறி பிறக்கிறாளே. நாலாவது முட்டையில நாலாவது முட்டையில நாகமாலு பிறப்பாளா. நாகமாலு பிறப்பாளா. அஞ்சாவது முட்டையில அஞ்சாவது முட்டையில வடகாசி பிறக்கால. ஓடியா ஓடியா பிறப்பாளா. ஆறாவது முட்டையில ஆறாவது முட்டையில கோமதியா பிறக்கால. கோமதியா பிறப்பாளா. ஏழாவது முட்டையில ஏழாவது முட்டையில இருக்கங்குடி மாரியம்மா இருக்கங்குடி மாரியம்மா ஈராத்து காரியம்மா ஈராத்து காரியம்மா மாரியம்மா பிறக்கால. மாரியம்மா பிறக்கிறாளே. போடுங்கம்மா மணிக்குளவ போடுங்கம்மா மணிக்குளவ பொன்னான மணிக்குளவ பொன்னான மணிக்குளவ எட்டாவது முட்டையில ஒன்னாவது முட்டையில அட்டகாளி பிறக்கால. அட்டகாளி பிறக்கிறாளே. கோலக்காரி சலக்காரியா கோலக்காரி சலக்காரி தாயான நாகத்தம்மா தாயான நாகத்தம்மா இருக்கங்குடி மாரியாய் இருக்கங்குடி மாரியம்மா ஈராத்து காரியம்மா ஈராத்து காரியம்மா ஆத்துக்குள்ள குலக போட்டு தலை குளிச்சு தாயான முத்தாரம்மா தாயான முத்தாரம்மா அம்மையான நாகத்தம்மா அம்மையான நாகம்மா ஆடுதாள பாடுதாள ஆடுறாளே பாடுறாளே ஆதாளி போடுதாள ஆடாளி போடுறாளே தாயான நாகம்மா தாயான நாகம்மா பட்டுக்காரி 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 பொட்டுக்காரி பாவாட சட்டக்காரி பாவாட சட்டக்காரி கோலக்காரி சலக்காரி கோலக்காரி சலக்காரி கோபால தங்கையம்மா கோபாலன் தங்கையம்மா வேலை நல்ல வேலையம்மா நல்ல வேலையம்மா விளையாடு நேரமம்மா விளையாடு நேரமம்மா தாயான நாகத்தம்மா தாயான நாகத்தம்மா பழுகுமலை ஊருக்குள்ள ஊரான ஊருக்குள்ள ஆடுதாள பாடுதாள ஆகாளி போடுறாளே ஆதாளி வந்தயம் பாடுதாள ஆகாளி வந்தயம் போடுறாளே ஆதாளி வந்தயம் பாடுவாளா ஆகாளி வந்தயம் போடுறாளா அம்மையான நாகத்தம்மா அம்மையான நாகத்தம்மா வேலை நல்ல வேலையம்மா ஓடியா ஓடியா அம்மா பிறந்த வாசலில அம்மா பிறந்த வாசலில போடுங்கம்மா மணிக்குளவ போடுங்கம்மா மணிக்குளவ பொன்னான மணிக்குளவ பொன்னான மணிக்குளவ அம்மா பிறந்த வாசலில அம்மா பிறந்த வாசலில மணிக்குளவ போடுங்கம்மா மணிக்குளவ போடுங்கம்மா பழுகுமலை ஊருக்குள்ள இந்த ஊரு எல்லைக்குள்ள ஆடுதாள பாடுதாள ஆடுறாளே நாகக்கண்ணி இருக்கங்குடி மாரியோடு இருக்கங்குடி மாரியோடு ஈராத்து காரியம்மா ஈராத்து காரியம்மா பட்டுக்காரி 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 பொட்டுக்காரி பாவாட சட்டக்காரி பாவாட சட்டக்காரி கோலக்காரி சலக்காரி வேலை நல்ல வேலைக்காரி தாயான மாரியம்மா மலையாள மாரியம்மா இருக்கங்குடி மாரியம்மா ஈராத்து காரியம்மா தாயான முத்தாரம் தாயான முத்தாரம்மா ஆடுதாள பாடுதாள வேப்பமுள்ள கையிலெடுத்து அப்பையோட முத்தாரம்மா பட்டு நல்ல பொட்டுக்காரி கோலக்காரி சலக்காரி கவுல்வெளி பாசிக்காரி தாயான முத்தாரம்மா தாயான முத்தாரம்மா இருக்கங்குடி மாரியம்மா இருக்கங்குடி மாரியம்மா தாயான நாகத்தம்மா மலையாள தேசம் விட்டு அம்மாளோட விளையாடி வாராளே ஆடுதாள பாடுதாள ஆடுவாளா பாடுவாளா தாயான நாகத்தம்மா தாயான நாகம்மா பட்டுக்காரி 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 பொட்டுக்காரி பாவாட சட்டக்காரி பாவாட சட்டக்காரி அம்மா பிறந்த வாசலில பொன்னத வாசலில ஆகாளி வந்தயம் பாடுவாளா ஆகாளி வந்தயம் போடுறாளா ஆகாளி வந்தயம் பாடுவாளா ஆகாளி வந்தயம் போடுறாளா தாயான நாகத்தம்மா தாயான நாகத்தம்மா கோலக்காரி சலக்காரி கோலக்காரி சலக்காரி தாயான நாகத்தம்மா தாயான நாகத்தம்மா ஆடுதாள உருண்டு பேரண்டு ஆடுறாளா முட்டை பாடு காக்காள முட்டை பால் கேக்குறாளே தாயான நாகத்தம்மா தாயான நாகம்மா பட்டுக்காரி பொட்டுக்காரி பட்டக்காரி பொட்டுக்காரி பாவாட சட்டக்காரி பாவாட சட்டக்காரி கோலக்காரி சலக்காரி கோலக்காரி கோலக்காரி ஆடுதாள பாடுதாள ஆடுறாளே பாடுறாளே ஆகாளி போடுதாள ஆகாளி போடுறாளே தாயான நாகத்தம்மா தாயான நாகம்மா வீரப்பல்ல காட்டுவாளா வீரப்பலா விரிசடையா விரிசடைய உதடுவாளா விரிச்சாடு சரமுடியா
முட்டப்பாலு கப்பாளா கோரப்பல்லு தந்தமுமா முட்டப்பாலு கப்பாளா முத்து பாலு கேப்பாளே தாயான நாகத்தம்மா ஆடுதாள பாடுதாள தாயான நாகத்தம்மா இருக்கங்கூடி மாறியோடு ஈராத்து காரியம்மா பழக்காரி சலக்காரி தாயான நாகத்தம்மா ஆடுவாளா தாயான நாகத்தம்மா பழக்காரி சலக்காரி தாயான நாகத்தம்மா ஆடுதாள ஆடி வருத நாகத்தம்மா அம்மையான முத்தாரம்மா முத்துப்பாலு கப்பாளா தாயான முத்தாரம்மா இருக்கங்கூடி மாறியம்மா ஈராத்து காரியம்மா ஆடுதாள பாடுதாள தாயான நாகத்தம்மா நாக வந்து குடபிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட பூவ வந்து குலகப்பட உள்ளவாதி தாளாட்ட போடுங்கம்மா மணிக்குலவ பொன்னான மணிக்குலவ முக்கா 3 தரம் முத கொல போடுங்கம்மா